ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது வனமகன் எபிசோட் நம்பர் 12. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஷென் பூக்கத்தோட நம்ம ஹீரோயினோட கிளினிக்கு வருவார். உன்னோட உடம்பு சரியாகாதும்னா ஏன் வந்த? ஏன் உடம்பு பரவாயில்ல இப்போ? சரி, உன்னை இப்போ கவனிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. பரவாயில்ல இருக்கட்டும், நான் அது வரைக்கும் சுற்றி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பூக்கத்தை வச்சுட்டு போயிடுவார். இவன் எதுக்கு தேவையில்லாமல் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோனையும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் பின்னாடி நம்மளோட ஹீரோவை கண்டுபிடிச்சி, உன்னை நம்பி எவ்வளோ பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்கு, நீ என்னடானா அந்த டேன் எங்கே இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனையும் இவன் எப்போ இங்கே வந்தா? எப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்தீங்க? உன்னை பற்றி தான் இவன்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். இது கேர்ள் ஃப்ரெண்டா? அதை எப்படி நான் உடனே ஒத்துக்க முடியும்? ஒத்துக்க முடியாது. இதை பார்த்து கூடமா நீ நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கையை காமிப்பார். அதை பார்க்க விருப்பம் இல்லாத மாதிரி நம்ம ஷென் தலையை திருப்பி வைப்பார். ஒரு பக்கம் ஒரு சூதாட்ட இடத்து காமிப்பாங்க. அதில் கிளினிக்கு வேலை செய்கிற ஒருத்தன் இருப்பான். அவன் போட்ட காசெல்லாம் லாஸ் ஆகிடும். உடனே அங்கேருந்து எல்லா காசையும் தூக்கிக்கிட்டு அவன் ஓட ஆரம்பிச்சிருவான். பின்னாடியே கேங்ஸ்டருங்க ஓடி அவனை அடித்து துவைச்சி எவ்வளோ தைரியம் தான் பணத்தை திருடுவா அப்படின்னு சொல்லிட்டு போட்ட காசு எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவானுங்க. நல்ல வேலை அவனுக்கு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்க்கும்போது ஒருத்தர் நின்றுட்டுருப்பாரு. உனக்கு பணம் தானே வேணும், இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டு பணத்தை கீழே தூக்கி போடுவார். இது வேணுமா? ஆ அப்படின்னா நான் சொல்கிறத செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்ட உடனே அவன் காதில் அந்த விஷயத்த சொல்லிடுவார். கிளினிக்கு வெளியில் மக்கள் எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டு புது மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கோம், இதை சாப்பிட்டா உடனடியாக தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அதை ஹீரோ தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மருந்துல இவன் கலப்படம் பண்ணியிருப்பான். அது யாருக்கும் தெரியாது இல்லையா? அது பயந்து பயந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருப்பான். இந்த பக்கம் அந்த ஒரு மருந்தை வாங்கிட்டு போன பொண்ணு அவங்க அம்மாவுக்கு கொடுத்து இது புது மாத்திரமா போட்டோன்னு சீக்கிரம் சரியாயிடுன்னு சொல்லி கொடுப்பா. அதை சாப்பிட்ட உடனே இது முன்னாடி மாதிரி டேஸ்ட் இல்லைம்மா, இது ஒரு மாதிரி இருக்குது, என்னம்மா பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்குள்ளேயே அவங்க நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கீழே சாஞ்சிருவாங்க. அதாவது அந்த லேடி இறந்து போயிடுவாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு உள்ளே போகலான்னு கிளம்பும்போது அந்த பொண்ணு கத்திக்கிட்டு வருவா. கூடவே நிறைய பேரும் ஓடி வருவாங்க. என் அம்மாவை நீங்கள் கொண்டுட்டீங்க, உன்னை நம்பி தானே நான் மாத்திரையை வாங்குறேன், என் அம்மா உயிர் போயிடுச்சு, என் அப்பா உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆள் அழுக்கு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நிறுத்துங்க, நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவனை மரியாதையை என்கிட்ட விட்டுரு. இரு, இதுக்கும் இவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த மாத்திரை கண்டுபிடிச்சது நான் தான், ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து ஷென் வந்துடுவார். இவங்க தப்பாக இவரை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க சொல்கிறதுல உண்மை கிடையாது, எனக்கு எது உண்மை எது போயின்னு தெரியும், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அரெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ இங்கேருந்த வேலைக்காக நினச்சி அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுவார். அவரை பிடிங்கன்னொன்னே பின்னாடி இருக்க போலீஸ்காரங்களும் பொதுமக்களும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, அதில் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை, இதில் தலையிட்டுனா உன்னையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிடுவார். நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனி அவரோட ஆஃபீஸில் போய் சந்திச்சு, நீ வேணுமே அவரை பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணுற. நான் பழி வாங்கணுமா? நான் எதுக்கு அவனை பழி வாங்கணும்? உன்னை காதலிக்கணுன்றதுக்காக அவனை பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய கேஸ் ஃபைலாக இருக்குது, நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லி எடுத்து போடுவார். அதை பார்த்து நம்ம ஹீரோயினி இதெல்லாம் நம்ப மாட்டேன், அவனை யாரும் மாட்டி விடத்தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, எனக்கு என்னவோ ஓ மேலே தான் டவுட்டாக இருக்குது, இல்லைன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு இன்டர்வியூக்குன்னு வந்து நிற்பா. இன்டர்வியூயா? இந்த நேரம் பார்த்து நீ போமா, அப்புறம் பேசிப்போம், போ. நல்லா இருக்குது. ஓ, அப்போ இதெல்லாம் உன்னோட பிளான் தானா? நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் எந்த பொய்யும் சொல்லலை, கேஸ் ஃபைல் விதவிதமாக இருக்குது, வேணா செக் பண்ணிக்க, இந்த விஷயத்தில் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது, அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணு. தரவா இன்வெஸ்டிகேஷன் பண்ண தான் போகிறேன். சரி, அப்போ நானும் ஒத்துக்கிறேன், நானும் என் சைட்லேருந்து பண்ணுறேன், உன்னால் முடிஞ்சதை நீ பாரு, என்னால் முடிஞ்சதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போனவங்க கிளினிக் வாசலில் நின்றுட்டே இருப்பாங்க. அப்போ நம்மளோட ஃப்ரெண்டு, அவன் இன்னசென்ட் தான், என்ன பண்ண முடியும், அவன் இப்போ எங்கே போயிருக்கானே தெரியல, அவன் எதுக்கு ஓடி போகணும், அதுதான் எனக்கும் தெரியல, இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நம்ம ஏன் அட்டாப்சி பண்ணக்கூடாது, செத்து போன யாராவது ஒரு உடம்பு அட்டாப்சி பண்ணால் கண்டிப்பாக உண்மை வெளில தெரிஞ்சிடும், நீ ஒரு இடத்துக்கு போ, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், சீக்கிரமாக இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒரு இடத்துல போய் கேட்பா. என் அம்மாவை கொண்டுட்டு என் அம்மாவை கூறு போட என்கிட்டயே நீ வந்து கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு கதவை சாத்திடுவா. இந்த பக்கம் ஹீரோயினையும் துரத்தி விடுவான் ஒருத்தன். உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் வீட்டுக்கே வந்து கேட்ப, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி மன்னிப்பு கேட்டு மரியாதையே இந்த பக்கம் வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி துரத்து விட்டுருவாரு. உண்மை வெளியில் கொண்டு வரவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஃபீல் பண்ணிகிட்ருக்க நேரம் பார்த்து ஒரு பொண்ணு வருவா. டாக்டர் சியான் உண்மையாலுமே அப்படி பண்ணலை அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கும்போது, அது எனக்கு தெரியும், அவர் ரொம்ப நல்லவர், என்னோட புருஷன் இறந்து போயிட்டாரு, அட்டாப்சி பண்ணுற விஷயமா நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், என் புருஷனோட அட்டாப்சி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைமாக பார்த்து டெட் பாடி இருக்கிற இடத்துக்கு சீக்கிரட்டாக கூப்பிட்டு போவாங்க. இந்த விஷயம் மட்டும் என் மாமியாருக்கு தெரிஞ்சது என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, ப்ளீஸ் கொஞ்சம் இவருக்கு அப்புறம் இந்த வீட்டில் நான் வாழணும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பேர் வெளில வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம், சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துருங்க, நான் வெளியில் காவலுக்கு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுவா. இறந்து போனவரோட நெயில், அவரோட லிப்ஸு எல்லாமே பாய்சன் படிஞ்சிருக்கும்.
அத பார்த்து இவங்க நம்மளோட மெடிசினால இது வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ ஃபோட்டோவா எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் லேப்ல செக் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோ வர, "நீ திரும்ப வந்துட்டியா? எங்க போயிருந்த? இந்த இடத்த விட்டு நான் எங்க போக போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவங்க கொண்டு வந்த எவிடன்ஸ சர்ச் பண்ணிட்டுருப்பாங்க. இதுல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஃப்ரெண்டு, "இது நம்மளோட டேப்லெட்குள்ள இருந்தது. அப்படின்னா நம்மளோட எதிரி உள்ளயே தான் இருக்கணும். நம்ம கிளினிக்ல தான் நமக்கு எதிரா யாரோ செயல்பட்டுருக்காங்க" அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டு, வெளியில வந்து அந்த கருப்பாட கண்டுபிடிக்கணுன்றதுக்காக எவிடன்ஸ கண்டுபிடிச்சாச்சு ஒரு வழியா. ஆமாமா, ஸ்டோர் ரூம்ல எவிடன்ஸ் இருக்கு. போலீஸ் கொஞ்ச நேரத்துல வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிடும். போலீஸா? இங்கயா? ஆமாமா, உண்மை மட்டும் வெளியில வந்துச்சு. எவன் கண்டுபிடிச்சா முட்டிக்கு முட்டி தான். ஆமா, பின்ன சும்மா விட்டுருவாங்களா என்ன? இது எவ்ளோ பெரிய கிரைமு. எனக்கு வயிறு கலக்குது. இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டோர் ரூம் பக்கம் ஓடுவான். அப்ப இவன் தான், "பின்னாடி ஓடுங்க, பின்னாடி ஓடுங்க" அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஐய்யய்யோ! அந்த ஃபார்முலா இங்க தானே இருக்கு. மருந்த இங்க தானே வச்சு தொலைச்சான். கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு திரும்புறதுக்குள்ள நம்ம ஹீரோ, ஹீரோயினி எல்லாம் வந்துருவாங்க. "நீ தானே அப்போ? அத குடு" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் புடுங்கி பார்த்துட்டு, "இதுதான். அப்படின்னா நீ தான் இந்த துரோகத்த செஞ்சிருக்கியா? நீ உண்மைய சொல்லு. யார் அது? உன்னை யார் செய்ய சொன்னா? இப்ப சொல்றியா? இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு உன்ன அனுப்பி வைக்கட்டுமா? தயவு செஞ்சு என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் உண்மைய சொன்னா நான் செத்து போயிடுவேன். ப்ளீஸ். சொல்லு. இத ஷென் தானே பண்ண சொன்னா? அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ்கார பத்தி கேட்க, அவரு இல்ல. நான் உண்மைய சொன்னா என் உயிர் போயிடும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஜன்னல்ல இருந்து கன் பாயிண்ட்லேருந்து ஒரு ஊசி வந்து அவன் கழுத்திலே குத்தி அவன் சாய ஆரம்பிச்சுருவான். ஜன்னல் வழியா இருந்து ஓடுற அந்த கொலையாளிய நம்மளுடைய ஹீரோ பார்த்துட்டு, அவன தொரத்துறதுக்காக வெளியில ஓட ஆரம்பிச்சுருவாரு. "டேய் ஏந்திர கோயா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கத்திட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒரு பக்கம் அந்த வில்லன தொரத்திட்டு போவாரு. தேடி பார்த்த இடத்துல நம்ம ஹீரோக்கு அவர் ஆப்பட மாட்டாரு. ஆனா அந்த வில்லன் பின்னாடியே இருந்து நம்ம ஹீரோவ தாக்குறதுக்காக ரெடியா இருப்பாரு. பட் ஹீரோவுக்கு பின்னாடி இருக்கிறது ஓரளவுக்கு கணிக்க முடிஞ்சிருக்கும். இவரு வீசினதுலேருந்து நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயி தன்னை தாக்க வர ஊசிக்கிட்டேருந்து தன்னை தற்காத்துக்கிட்டு அதை ஸ்டாப் பண்ணுவாரு. "நீதானா?" அப்படின்னு சொல்லி மாஸ்க் போட்ட ஆள் கூட இவர் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சுருவாரு. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதில நம்ம ஹீரோ விட்ட கிக்ல அந்த ஆள் பொத்துன்னு போய் விழுந்து ஒரு டேபிளே நொறுங்கி போயிடும். கிட்ட நெருங்கலாம்னு பார்த்தா ஒரு மாவ மூஞ்சில அடிச்சுட்டு அந்த ஆள் எஸ்கேப் ஆயிருவான். இந்த பக்கம் அந்த ஆள் செத்து போயிடுவான். உடனே போலீஸ கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. "இவன் தான் இத பண்ணியிருப்பான்னு எப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி சென் கேட்க, "இவன் கிட்ட தான் அந்த ப்ரூஃப் இருந்தது." "ஆமா, இவனை யாரோ ஆர்டர் பண்ணாங்கன்னு தான் அவன் சொன்னான். அது யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும்." "வேற யாரு? சியானா தான் இருக்கும்." "என்ன நீ எப்ப பார்த்தாலும் அவனையே பிடிச்சிட்டு இருக்க? கொலையாளிய கண்டுபிடின்னா அவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு இருக்க. அவன நீ பர்சனலா பழி வாங்குற." "ஐயோ! நான் எதுக்கு பர்சனலா பழி வாங்க போறோம்? இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தானே." "இன்வெஸ்டிகேஷன் பண்ணியா? நாங்க பண்ணியிருக்கோம். இங்க பாரு, நான் ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்." "ஓ! இதுக்கே உன்ன அரெஸ்ட் பண்ணலாம். பிரைவேட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்றியா? அரெஸ்ட் பண்ணிடுவியாடா? பண்ணுடா, பண்ணு. முடிஞ்சா பண்ணு." "உன்ன ஏய் என்ன விட்றா! என்ன விடு." "இங்க பாரு, நானும் அவனும் சீக்கிரட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் நான் அவன் மேல வெறுப்பு இருக்கிற மாரி நடந்துக்கிறேன். நீ காட்டி குடுத்துறாத." "அப்படியா? ம். இது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. ஒரு பக்கம் ஹீரோவோட இனத்த காமிப்பாங்க. அங்க அந்த குளவி கொட்டி நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஹீரோவோட அப்பா அவங்க எல்லாரையும் காப்பாத்தி, "தனிமைப்படுத்துங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கூடவே இந்த மாரி குளவி நம்மளோட இனத்துல இருக்கிறத விட டிஃப்ரெண்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் மேயர் ஷென்னோட அப்பாவ பார்க்க வந்திருப்பாரு. "வாங்க வாங்க சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே." "நீங்க நல்லா தானே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி மேயர் கேட்க, "எனக்கு என்ன? நான் நல்லா தானே இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு இரும்பவும் செய்வாரு. இத பார்த்து அவரு, "எனக்கு தெரியும். கொஞ்ச நாள்ல உங்களுக்கு 50 வயசு எட்ட போகுது. ஹானஸ்ட்டா சொல்லப்போனா உங்களுக்கு இருக்க நோய பத்தியும் எனக்கு தெரியும். அத குணப்படுத்த முடியாதுன்றத பத்தியும் தெரியும். ஆனா நான் நினைச்சா அதுக்கு ஒரு வழி சொல்ல முடியும். உங்களோட டீட்டெயில பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்ல வர்றது ஒரு பழத்த பத்தி." "அப்படியா? இத பத்தி நீங்க முன்னாடி சொன்னதே கிடையாது." "இப்ப என்ன? இதுக்கான நேரம் இப்ப தான் வந்திருக்கு. அது பேரு ஹோலி ஃப்ரூட். இந்த குளத்துல இருக்கிறத சாப்பிட்டா அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாம நல்லா இருப்பாங்க. இப்போ அத எடுக்கிறதுக்கு உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது. அது சாப்பிட்டீங்கன்னா பல வருஷம் உயிரோட வாழலாம்." "உண்மையாவா?" நம்ம ஹீரோயினி அவங்க அப்பா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கொய் செத்து போனதுக்கு என்ன காரணமா? அவன கொன்னது யாரா இருக்கும்? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. "எனக்கு தெரியலப்பா. ஆனா சியான ஃப்ரேம் பண்ண தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க." "அப்படின்னா நீங்க 2 பேரும் கேர்ஃபுல்லா இருக்கணுமா?" "சரிப்பா. ஆ மாஸ்டர், உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. யாரோ குடுத்துட்டு போறாங்க." அப்படின்னு சொல்லி குடுத்தோனே, அத பிரிச்சு படிச்சுட்டு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குமா. நீங்க 2 பேரும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, நான் சொன்னது மனசுல வச்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவசர அவசரமா கிளம்பி போயிடுவாரு. போனவரு மேயர் சந்திச்சு, "நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா? அந்த ஃப்ரூட் எடுக்க நானும் உதவி செய்றேன்." அப்படின்னு சொல்லிடுவாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினி சோகமா உட்காந்துட்டுருக்கும்போது, அந்த மைச்சியோ வரும். அது ரொம்ப சோர்ந்து போய், "எப்படியாச்சும் போய் காப்பாத்த சொல்லு அவன." அப்படின்னு சொல்லி விழுந்துரும். "என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? மெய்ஜியோ எழுந்துரு. இரு இதோ வந்துர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு ஓடுவாங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தர இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. "ஃபேமஸ் கராத்தே மாஸ்டரா?" "ஆ. தேங்க் யூ ஷாய். ஃபேமஸ் கராத்தே மாஸ்டர் இன் சைனா."
உனக்கு கராத்தேக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? நீ சொல்லிக் குடுக்குறதெல்லாம் கராத்தேவா? அப்படின்னு சொல்லி கேவலமா பேசிட்டு இருக்கிறத பார்த்து, அவரோட ஸ்டூடெண்ட் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் மாஸ்டர எதிர்த்து பேசுவ? அவர் மாஸ்டர் டிகிரி இப்ப நாங்க காட்டுறோம் பார்க்குறியா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெறைய உதவாங்கன்னு தான் மிச்சம். அப்போ உடனே அவரோட மாஸ்டர் மோத ஆரம்பிச்சுருவாரு. அவர் விட்ட கிக்ல நம்மளோட கருப்பு மாஸ்டர், "என்ன மன்னிச்சிடுங்க. உங்களோட திறமைக்கு நான் தலை வணங்குறேன்" அப்படின்னு ஒத்துப்பாரு. "உன்கிட்ட தனியா பேசணும்" அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இவரு உன்கிட்ட பர்சனலா மீட் பண்ண வந்தது ஒரு சேலஞ்சுக்காக தான். சைனாக்கும் ஜப்பானுக்கும் நடுவுல கராத்தே போட்டி நடக்க போகுது. அதுக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்மளோட ஹீரோ ஒரு ஹோட்டலோட பால்கனில இருந்து பைனாகுலர் வழியா பார்த்துட்டு இருப்பாங்க. "குடு நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஷென் இழுக்க, "இருடா டேய்" அப்படின்னு சொல்லி இவரு பார்த்துட்டு இருப்பாரு. அந்த ஒளி அங்க மூவ் ஆனது அவர் நோட் பண்ணிடுவாரு. "நீ மட்டும் தான் பார்ப்பியா? நானும் பார்ப்பேன்" அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அந்த ஆள் அந்த திசை பக்கம் திரும்பி பார்க்க, "ஐயய்யோ! இவன் கண்டுபிடிச்சுட்டானா?" அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆயிடும். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. கீப் ஸ்மைலிங். டாட்டா.